கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு போர் அடிச்சிருச்சு. நம்மளே நோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கோடீஸ்வரன் ஆயிரலாங்கிற பேராசையில திருச்சியில கள்ள ரூபாய் நோட்டு அச்சடித்து புழக்கத்தில் விட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. கள்ள நோட்டு அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. திருச்சி மாவட்டம் மருதாண்டக்குறிச்சி ஆளவந்தாநல்லூர் பகுதியை சேர்ந்த அனி பவுல்ராஜ் அப்படிங்கிறவரு மருத்துவ பிரதிநிதியா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. பணத்தாசையின் காரணமா தாமாகவே பணத்தை அச்சிட்டு கடந்த சில மாதங்களா பணத்தை புழக்கத்துல விட்டுட்டு வந்திருக்காரு. வேலைக்கெல்லாம் போகாம பணத்தை அச்சிட்டு புழக்கத்துல விட்டா ஆடம்பரமா வாழலாங்கிற நோக்கத்துல கூடுதலா 500 ரூபாய் நோட்டுகளையும் அச்சிட்டு செலவு செய்துட்டு வந்திருக்காரு. கள்ள நோட்டு புழக்கம் அப்பகுதி மற்றும் மாநகர பகுதிகளில் பரவி வருவதா திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு வந்த தகவலின்படி திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்னத்தோட உத்தரவின் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் வேலழகனோட தலைமையிலான தனிப்படை கடந்த ஒரு வார காலமா கண்காணித்து வந்த நிலையில ஆளவந்தாநல்லூர் மேட்டுத்தெரு பகுதியில தனிப்படையினர் ரகசியமா கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில அனி பவுல்ராஜ் 2 சக்கர வாகனத்துல ஒரு பையில கள்ள நோட்டுகளை வச்சு தன்னோட வீட்டுல இருந்து வெளியே வரும்போது மடக்கி பிடிச்சிருக்காங்க காவல்துறையினர். அவரை சோதனை மேற்கொண்ட போது அவர் சட்டை பையில 4 500 ரூபாய் கள்ள நோட்டுகளும் கைப்பையில பல நோட்டுகளும் வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்த கலர் பிரிண்டர், ஸ்மார்ட் போன், இங்கு பாட்டில்கள், வங்கி கணக்கு புத்தகம், பிரித்த நிலையில் இருந்த வெள்ளை பேப்பர்கள், கட்டிங் எடுக்கப்பட்ட கள்ள நோட்டுகள், பாதி வெள்ளைத்தாளில் வெட்டப்படாமல் இருந்த 500 ரூபாய் கள்ள நோட்டுகள், முழு வெள்ளைத்தாளில் அச்சிடப்பட்டு வெட்டப்படாமல் உள்ள 500 ரூபாய் கள்ள நோட்டுகள், அசல் ரூபாய் நோட்டுகள், இரும்பு ஸ்கேல்கள், பேப்பர் வெட்டும் கத்திகள்னு பல பொருட்களை கைப்பற்றி இருக்காங்க. இப்போ இந்த ஒரு சம்பவம் திருச்சி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி